நம்ம சூர்யா அவர்கள் நடிப்பில் சிறுத்தை சிவா இயக்கத்தில் மிகப்பெரிய ஒரு பொருட்செலவில் தற்போது உருவாயிட்டு வர படம் தான் கங்குவா. இந்த படத்தை ஸ்டூடியோ கிரீன் நிறுவனம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு டிஎஸ்பி மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது கிட்டத்தட்ட 10 லாங்குவேஜில் இந்த படத்தை ஒரே நேரத்தில் ரிலீஸ் பண்ண முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கான ரிலீஸ் தேதி அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு கொஞ்சம் ஒரு குழப்படியான ஒரு சூழ்நிலை நிலவிட்டிருக்கு. அடுத்தடுத்து பெரிய படங்கள் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படம் பார்த்தோம் அப்படின்னா அக்டோபருக்கு மேலே தீபாவளியை கூட டார்கெட் பண்ணி ரிலீஸ் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்ற தகவல் தான் இப்போ கிடச்சிருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆன பின்னாடி ஓடிடியில் அமேசான் பிரைம் வீடியோவில் இந்த படம் ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆன பின்னாடி கிட்டத்தட்ட 20 லாங்குவேஜில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ண முடிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த கங்குவா படத்தில் பார்த்தோம் அப்படின்னா சூர்யா அவர்கள் டியூல் ரோல் எடுத்து பண்ணியிருக்காரு அப்படின்றத பட டீம் அண்மையில் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஒரு போஸ்டர் விட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் ஒரு சூர்யா துப்பாக்கியோடவும் இன்னொரு சூர்யா பார்த்தோம் அப்படின்னா கையில் ஒரு பெரிய வால் வச்சிருக்க மாதிரி போஸ்டரை அண்மையில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நியூ இயர் பேசலாம். அதே வேளையில் இந்த படத்தில் சூர்யா பார்த்தோம் அப்படின்னா ஒரு நெகட்டிவ் கலந்த ஒரு ஷேடில் நடிச்சிருக்காரு. ஹீரோ வில்லன் அப்படின்ற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா 24 படத்தில் எப்படி நடிச்சிருப்பாரோ அதே மாதிரி ஒரு நெகட்டிவான ரோல், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாசிட்டிவான ரோல் நடிச்சிருக்காரு அப்படின்ற தகவல். அப்போ இந்த படத்துடைய வில்லன் ஒருத்தர் இருக்கார் இல்லையா அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும். அதாவது பாபி டியோல் அவர் பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்துல ஒரு வில்லத்தனமான மிக முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அதை தாண்டி ஒரு வில்லனா சூர்யா தான் இந்த படத்துல இருக்காரு அப்படின்ற தகவல் தான் தற்போதைக்கு கிடைச்சிருக்கு. ஸோ சூர்யா வில்லனா நடிக்கிறாரு அப்படின்னும் போதே நல்ல ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 கேரக்டருமே பார்த்தோம் அப்படின்னா சூர்யா தான் பண்றாரு அப்படின்றது அண்மையில் அந்த போஸ்டர் பார்க்கும்போதே பல பேருக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பம் வந்திருக்கும். அந்த குழப்பத்துக்கான தீர்வா அது இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பாபி டியோல் அவரை பார்த்தோம் அப்படின்னா வில்லன் மாதிரி காட்டியிருந்தாங்க. ஆனா அவரை விட சூர்யா பார்த்தோம் அப்படின்னா வில்லத்தனத்துல மிரட்டி இருக்காரு, வில்லனா நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. கூடிய விரைவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்துக்கான ரிலீஸ் டேட்டை பட டீம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். ரிலீஸ் டேட்டை பொறுத்து தான் இந்த படத்துக்கான அடுத்தடுத்த அப்டேட்கள் அப்படின்றது வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.